கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த வீடியோ பார்க்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை எதற்காக ஆரம்பித்திருக்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள், நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் முதலாவது இடம் கொடுத்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினோம், இப்பொழுது எப்படியாக தேவன் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார் என்பதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். எப்படி என்றால், என்னுடைய வாழ்க்கையில் 1995 ஆண்டுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் குடும்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, இதனால் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்பொழுது அநேக இடங்களில் நான் வேலை பார்த்ததுண்டு. ஒர்க் ஷாப்பு, எக்ஸ்போர்ட் கம்பெனி, சீட்டு கம்பெனி, அது மட்டும் இல்லை பெட்ரோல் பங்கில் கொஞ்ச நாட்கள் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக கிராப்ஸ் ஊழியத்தில் அநேக ஆண்டுகள் வேலை செய்தேன். இவ்வாறாக நாங்கள் அநேக இடங்களில் நான் வேலை செய்தேன். குடும்பத்தின் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியாக தெய்வன் உயர்த்தி கொண்டு வந்தார். அதில் என்னன்னா, நாங்கள் சபைக்கு போகிறதை ரெகுலராக, சண்டே ஆராதனை என்றால் ரெகுலராக நாங்கள் சர்ச்சுக்கு போயிடுவோம். எங்கள் குடும்பம் சபை வீடு, அதுதான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவு பெற்றோரும் எங்களை அதன்படியாக வழி நடத்தினாங்க. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடினதுனால இப்பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வர்றாங்க. இப்பொழுது நாங்கள் இருக்கிற இடம் ஹரியானாவில் இருக்கிறோம். ஆனால் மொத்தத்தில் நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு வந்து 15 ஆண்டுகள் முடிந்திருக்குது. இப்பொழுது இந்த இருக்கிற இடத்துல ஹரியானாவில் 10 ஆண்டுகள் முடித்திருக்கிறோம். இங்கே வந்து தேவன் எங்களை எப்படியாக பயன்படுத்துகிறார் என்றால், ஊழியத்தில் உதவியாக எங்களை பயன்படுத்துகிறார். கிட்டத்தட்ட நான் வேலைக்கு போகிற சமயங்களில் எங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கும்போது ஊழியர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தாங்க, சபை வந்து எங்களுக்கு உதவி செய்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 3 ஊழியங்களை தாங்குகிற அளவுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த 3 ஊழியங்களில் 2 சபைகளில் போய் நாங்கள் உதவி ஊழியம் செய்ய ஏசப்பா கிருபை செய்திருக்கிறாங்க. அதனால் யாரையும் தேவன் பயன்படுத்த முடியும். யாரை கொண்டாகிலும் அவருடைய காரியத்தை, அவருடைய ராஜ்யத்தை தேவனால் கட்ட முடியும். இப்பொழுது தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அந்த வார்த்தையின்படியாக நான் தொடர்ந்து தேவனுக்காக நாங்களும் குடும்பமும் இப்போ சேவை செய்ய ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு சாட்சியை நான் சொல்ல இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2020 ஆண்டிலிருந்து எங்கள் சபையில் ஜூம் ப்ரேயர் நடக்கிறது. அந்த ஜூம் ப்ரேயருக்கு நாங்கள் உதவி செய்ய ஏசப்பா உதவி செய்தாங்க. விசேஷமாக அது வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் சண்டே ஆராதனைக்காக அந்த ஜூம் ப்ரேயரை நாங்கள் சபைக்கென்று கொடுத்தோம், அதில் நடத்துறதுக்காக கொடுத்தோம். இப்பொழுது அந்த நாட்களிலிருந்தே 2020 ஜூன் மாதத்துலேருந்தே தொடர்ச்சியாக டெய்லி ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. காலையில் 6 to 7. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்த பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அதில் 1 hour நான் லீட் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள். அதில் என்ன என்றால், எனக்கு ஹிந்தியை தெரியாத எனக்கு இப்போ நான் ஹிந்தி ரீடு பண்ணுற அளவுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். 100க்கு அதிகமான ஹிந்தி சாங்ஸ் கற்றுக்கொள்ள ஏசப்பா உதவி செய்திருக்காங்க. அதை நான் இங்கிலீஷில் எழுதி கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து மெசேஜே கொடுக்க தெரியாது. அது நான் இப்பொழுது நான் நல்லா ஜூம் ப்ரேயரில் மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்குறாங்க. அப்போ அற்பமான ஆரம்பத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான், அந்த வார்த்தை சொல்கிறது. இப்பொழுது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை ஏசப்பா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லை, உதவி ஊழியங்கள், மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறது, சபையில் நம்ம எல்லாரும் இணைந்து இப்போ ஊழியம் செய்கிற அளவுக்கு அநேகரை எழுப்பி கொண்டு வர்றாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.